தோனி, ரோஹித், கோலிலாம். நம்ம கண்ட்ரிக்கெலாம் டிரான்சிஷன் தேவைப்படாது. ஏன்னா நம்ம அவ்வளோ பேக்கப் கேம் ஆடிட்டு இருக்கோம். டிரான்சிஷன் ஆகி தெரியுமா தவிர பங்களாதேஷ் அவனால் ஒரு ஐபிஎல் மாதிரி பெரிய லீச்சோ, ரஞ்சி மாதிரியோ, இரானி மாதிரியோ டக்கு நடத்த முடியாது. அப்போ அவன் என்ன பண்ண முடியும்? பொதுவாக இருக்கிற பிளேயரை கூப்பிட்டு செக் ப்ராபபிலிட்டி பார்ப்பான். அதால் தான் அவனுக்கு அவுட்புட் கிடைக்காது. நமக்கு தான் நிறைய டிராபிக் நடக்குது. அவுட்புட் ரெடியாக இருக்கேப்பா, இவன் ரஞ்சியில் டெஸ்ட்டுக்குன்னே பிறந்த மாதிரி ஆடுறான், எடுத்து உள்ளே போட மாட்டோம். அங்கே தான் சறுக்க ஆரம்பிச்சிட்டோம். திரும்ப ரஞ்சி நோக்கி ஒரு நல்ல பிளேயர்ஸ் எடுத்தால் தான் நாம் எழுச்சி வரலாம். எழுச்சி வராத டீம் நான் சொல்ல மாட்டேன், நல்ல டீம் தான், ஓகேங்களா. நான் கம்பீர் மேலே ஃபால்ட்டுன்றது ஏன் சொல்கிறேன்னா, இந்த பிளேயர்ஸை மாற்றி உழைச்சிட்டார். கேஎல் ராகுலே முடிச்சு விட்டார். தம்பி அவருக்கு என்ன கேஎல் ராகுல் இங்கே இருக்க, சரி 6ஆம் நம்பர் போய் ஆடு, அவருக்கு என்ன மைண்டில் தோணுதோ அப்படின்ட்டு. குல்தீப் நல்லா தான் நேற்று போய் ஆடு அப்படின்னு அனுப்பிடுவார் போல. அவருக்கு என்ன மைண்டில் வருதோ அது தப்பு. இப்போ சுந்தருக்கு தெரியவே இப்போ வாஷிங்டன் சுந்தர் உட்காராருன்னா அவர் தெரியணும், நான் 6வது பேட்ஸ்மேன் எனக்கு வச்சு நான் போனோம்னா தான் அந்த மைண்டில் இருப்பான். நான் எப்போனா சொல்லும் போய் ஆனா ஆட மாட்டான் பிளேயர். அந்த மைண்ட் செட்டு கொண்டு வந்துட்டார். அப்படி தான் போயிட்டுருக்கு.